சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்பொழுது உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிற்குள் வரமாட்டேன் என்று வாசலில் காத்திருக்கிறேன். ஏனென்றால் கருவறுக்க காத்திருக்கும் ஒருவளை உன் இல்லத்திற்குள் நீ விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளோடு உறவாடி கொண்டிருக்கிறாய். இதை பார்த்து நான் எப்படி உள்ளே வருவேன்? வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். என் கண் முன்னே இவள் வரக்கூடாது என்று, இவளை என் கண்ணால் பார்க்கக்கூடாது என்று காத்திருந்த நான் இவளை உன் இல்லத்திற்கு பார்த்தபோது என் கோபம் அதிகமானது, என் வருத்தம் அதிகமானது, என் வலிகள் அதிகமானது. எப்படி உன்னிடத்தில் இதை நான் கூறுவேன்? நீ எப்படி இதை புரிந்து கொள்வாய்? இல்லை, புரிந்து கொள்ளாமல் இவளை உன் உறவாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நகர்ந்து வருவாயா? அவளை பற்றிய உண்மைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று இருந்தேன். நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, அதை சொல்லி தீர வேண்டும் என்று தான் இப்பொழுது வந்தேன். ஏனென்றால் நீதான் இப்பொழுது பாவம் செய்து வருகிறாய். பாவத்தை சுமந்து வந்த அவளிடம் இருந்து அந்த பாவ மூட்டையை நீ பெற்றிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. சரியில்லை என்று தெரிந்தால் உள்ளே விடலாமா? உன் தாய்க்கு பிடிக்காது என்று தெரிந்தால் உள்ளே அனுமதிப்பாயா? என்ன காரியம் செய்கிறாய் நீ? அவளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன் தெரியுமா? அப்படிப்பட்டவளை உன் இல்லத்தில் பார்க்கும்போது என் மனம் எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்தாயா இல்லையா? நான் கூறுவதை தெளிவாக நீ கேட்க வேண்டும். நான் கூறும் பொழுது நான் சொல்லும் அடையாளத்தை தெரிந்து கொண்டு யார் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ விலக வேண்டும் என்பதற்காகத்தானே என்னுடைய வாக்கை எடுத்து வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இப்படி நீ அலட்சியத்தோடு நீ இருந்தால் பாவம் உன் மீது அத்தனையும் மாறிவிடும் என்பது சத்தியம் அல்லவா? அவள் வாழ்க்கையை முடியும் நேரமானால் அவள் உன் இல்லத்திற்கு வந்து உன் மனதை மாற்றி உன்னிடம் இருக்கும் புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு அவளிடம் இருக்கும் பாவத்தை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறாள். வேண்டாம், இந்த அவநிலை உனக்கு வேண்டாம். இந்த நிலையை நீ மாற்ற வேண்டும். எத்தனையோ உனக்கு வலிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்து உன் மனதை புண்ணாக்கிக் கொண்டு மீண்டும் உறவின் பெயரை சொல்லிக்கொண்டு உன் வாழ்வில் இணைய ஆசைப்படும் இவர்களை தள்ளி வைத்து வேடிக்கை பார். நல்லவர்கள் ஒருவரை உன் அருகில் வைத்தாலும் உன் வாழ்வு சிறக்கும் என்று நான் சொல்லியிருந்தும் பேசிவிட்டார்கள், சிரித்து விட்டார்கள். நல்லவர்களாக இருக்குமோ என்று நம்பி நம்பி உன் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மைதானே? நான் சொல்வது சரியா? பிழை செய்தவர்களை நான் என்றும் வாழ விட மாட்டேன். அவள் யார் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, அவள் யார் என்று காட்டுகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.